போன வருஷம் ஏப்ரல்ன்னு நினைக்கிறேன். எனக்கு நைட்டு தூக்கமே வராம இருந்துச்சு. 12:30 1 மணிக்கு தான் தூக்கம் வரும். அதுக்கப்புறம் காலையில 7:30 8 மணிக்கு தான் எந்திரிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. காலையில எந்திரிக்கும்போது ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால நம்ம அன்னைக்கு இந்த வேலையை பூராமே நம்ம சரியா செய்ய மாட்டோம். இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, இந்த வயசானவங்களுக்கெல்லாம் தூக்கம் வராது. நமக்கும் அந்த அந்த ஏஜ் வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. பக்கத்துல உள்ள ஒரு டாக்டர்ட்ட கேட்டேன். அவரு என்ட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு நெறைய சொல்யூஷன் குடுத்தாங்க டாக்டரு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன சொல்யூஷன பூரா நான் ஃபாலோ பண்ணுனேன். இப்ப நிம்மதியா தூங்குவேன். சரி அவர் சொன்னத உங்கள்ட்ட நான் சொல்றேன். அவர் சொல்றது டாக்டர் சொல்றது என்னதுன்னா, நம்ம வாழ்க்கையில 3ல 1 பங்கு நம்ம தூங்கி கழிக்கிறோம். அந்த நம்ம 1 பங்கு தூங்குனா தான், அந்த மீதம் உள்ள 2 பங்கு நல்லா இருக்கும். அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதாவது நைட் வந்து இந்த ஒரு 6 மணிக்கு முன்னாடியே சாப்பாட முடிச்சிடணும். அவங்க சொன்னது. அதுக்கப்புறம் இந்த காஃபி, டீ அப்படின்னு இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. அதாவது நம்மள தூண்டி விடும். அதெல்லாம் நைட் நீங்க சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் முன்னாடியே நீங்க 4 மணி, 4:30, 5 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும்னாங்க. அதையும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் டெய்லி 1 ஹவர் நீங்க ஒரு பிசிக்கல் எக்சர்சைஸ் கண்டிப்பா பண்ணி, அந்த பிசிக்கல் எக்சர்சைஸ் உங்க உடம்புக்கு நல்லது என்பது எல்லாருக்குமே தெரியும். அத அத கூட தூக்கி தள்ளி வச்சுருங்க. எக்சர்சைஸ் பண்ணா நல்லா தூங்கலாம். அடிச்சு போட்ட மாரி தூங்கலாம் அப்டின்னாங்க. இப்போ வந்து நான் ஒரு 3/4 மணி நேரம் வாக்கிங் போறேன். ஒரு 3/4 மணி நேரம் ஜிம்ல போய் ஒரு எக்சர்சைஸ் பண்றேன். இப்ப படுத்தா அடுத்த நிமிஷத்துல நான் வந்து என்ன செஞ்சுருவேன், நல்லபடியா தூங்கிருவேன். போன வருஷம் வ வ இந்த வேளச்சேரின்னு நெனைக்கிறேன். சென்னை போயிருந்தேன். வேளச்சேரி போயிருந்தேன். அப்ப அந்த கார்ல போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தேன்னா, ஒரு மணி ஒரு 1:30 மணி இருக்கும். ஒரு பிரியாணி கடை. பிரியாணி கடையில கூட்டத்த பார்க்கணும். அவ்வளவு கூட்டம். பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு இடத்துல 65 ரெடி ஆகிட்டு இருக்கு. காடை ரெடி ஆகிட்டு இருக்கு. கூட்டம் அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. நைட்டு நேரத்துல இந்த 1 மணிக்கு, 2 மணிக்கு சாப்பிடுறதெல்லாம் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு கண்டிஷன உண்டாயிரும். என்னைக்காச்சும் வாழ்க்கையில ஒரு மட்டம் அல்லது வருஷத்துக்கு ஒரு மட்டம் சாப்பிட்டா ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம ரெகுலரா சாப்பிட்டு இப்படி இப்படி சாப்பிட்டோம்னா, மிகப்பெரிய ஒரு கஷ்டத்த தரும். சாப்பாட்ட குறைச்சிருங்க. நாளைக்கு எக்சர்சைஸ் பண்ணுங்க. நைட்டு முடிஞ்சா நைட்டு பிரஷ் பண்ணி டாய்லெட் போய் குளிச்சுட்டு, ஒரு ஒரு ப்ளூ கலர் லைட் போட்டுட்டு, ஏசி இருந்தா ஏசி போட்டுட்டு, நிம்மதியா தூங்குங்க. நிம்மதியா தூங்குனீங்கன்னா காலைல சீக்கிரத்திலேயே எந்திரிச்சுருவீங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். தேங்க் யூ வெரி மச்.